காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் காலையிலும் வாட்ஸ்அப் மூலமாக பல்வேறு இருதயங்களை தொட்டு வருகிறது. அதே போல தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய ஜீசஸ் டிவியிலே காலை 7 மணிக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தலாம். சமர்ப்பிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்மோடு பேச தந்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், கிருபை உள்ள தேவன், இரக்கம் மிகுந்த தேவன், பாவியை பார்க்காதவர், பாவங்களை மன்னிக்கிறவர். அப்படி நல்ல குணாதிசயம் கொண்ட எங்கள் தந்தையை நாங்கள் நோக்கி பார்த்து இந்த நாளின் நன்மைகளுக்காக, வழி நடத்துவதற்காக, ஆசீர்வாதங்களுக்காக வேண்டி நிற்கின்றோம். கரம் பிடித்து நடத்தும், வெற்றியின் பாதைகளை நடத்தும். இயேசுவின் மூலமே செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 20 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இதே பூமியிலே வாசம் செய்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது சொன்ன ஒரு வார்த்தை. முழுமையாக படித்தால் இதனுடைய ஆழத்தை கற்றுக்கொள்ளலாம். அநேகர் இந்த வார்த்தையை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கேட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். உணர்ந்திருக்கிறீர்களா? அது வேலை செய்யும் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? தெளிவாக கேட்போம். யோவான் 16 வசனம் 20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தையிலே ஆனாலும் என்கிற இந்த வார்த்தை மிக 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 நேர்த்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. அதுவும் இந்த வார்த்தையினை துவக்கத்தை பார்க்கும்போது அவர் ஒன்றுமே சொல்லியிருக்க வேண்டாம், மெய்யாகவே என்று சொல்லியிருந்தால் மாத்திரம் போதும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை தான். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கிறிஸ்துவை பின்பற்றி பல ஆண்டுகளாக நான் தொடர்ந்து வருகிறேன். தோல்வி மேல் தோல்விதான் எனக்கு வருகிறது. கையிட்டு செய்கிற எந்த வேலைகளும் வெற்றி கொடுக்கிறது இல்லை. குடும்ப வாழ்விலே பிரச்சனை, கணவர் மனைவி இடத்திலே பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியிலே பிரச்சனைகள், பொருளாதாரத்திலே தோல்வி, சுகவீனம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வாக்கியம் உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திற்கும் ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டுவதற்கேற்ற ஒரு வாக்கியமாக நான் பார்க்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம், யார் என்ன கேட்டாலும் ஆனாலும் என் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏனென்றால் மெய்யாகவே மெய்யாகவே என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நிச்சயமாக இது ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டுவதற்கேற்ற ஒரு வாக்கியம். ஆமர்மையானவர்களே, உங்கள் துக்கம்தான் சந்தோஷமாக மாறப்போகிறது. அன்று கலங்கி தவித்த தம்முடைய சீஷர்களிடம் இந்த வாக்கியத்தை சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை திடப்படுத்தினார். இன்று அதே வாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். இப்போது இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்திற்கு ஏற்ற ஒரு வேதாகம சம்பவத்தை உங்கள் மனத்திரைகளிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். அந்த சம்பவத்தை 1 சாமுவேல் 1 அத்தியாயத்திலே மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளலாம். படிக்க கேளுங்கள். சாமுவேலின் 1 புத்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமாதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர்.
அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பெயர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவோ என்றான். இந்த வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கிறது. இங்கே துக்கம் நிறைந்த ஒரு பெண்மணியை நாம் காண்கிறோம். அவள் பெயர் அன்னாள். அவள் வாழ்க்கையில் ஒரு ஒளி இல்லை, அவள் வார்த்தைகளில் மதுரம் இல்லை. அவள் முகத்தை நோக்கி பாருங்கள், அங்கே துக்கம் நிறைந்திருக்கிறது. அன்னாளுடைய உள்ளம் கிளேசத்தினால் கசந்து போய் இருந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் உற்று நோக்குவோமா? இவளுடைய கணவர் பெயர் எல்கானா. அவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பெயர் அன்னாள், இன்னொருத்தின் பெயர் பெண்ணினாள். இந்த இருவரில் எல்கானா அன்னாள் மேல் அதிக பிரியம் வைத்திருந்தான். அதிக பிரியம் மட்டுமல்ல, அதிக மரியாதையும் வைத்திருந்தான். பெண்ணினாளை விட அன்னாளை அவன் இரட்டிப்பாக கௌரவப்படுத்தினான். வருடந்தோறும் அவர்கள் குடும்பமாக சீலோ என்ற இடத்திற்கு தேவனை பணிந்து கொள்ள செல்வார்கள். அங்கே அவர்கள் தேவனுக்கு பலியிடுவார்கள். பலியிட்ட பொருட்களை எல்கானா பங்கிடும் போது அன்பின் அழுத்தத்தால் சற்று பாரபட்சமாக நடந்து கொள்வான். பெண்ணினாளுக்கு ஒரு பங்கு, அன்னாளுக்கோ 2 பங்கு கொடுப்பான். ஆம் அருமையானவர்களே, அந்த கணவனுடைய அதிக அன்பையும் அதிக கௌரவத்தையும் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் அன்னாள். எல்லாம் சுமூகமாக தான் சென்று கொண்டிருந்தது. தன்னுடைய கணவனுடைய பார்வையில் தான் 2ஆம் இடத்தில் இருப்பதை உணர்ந்து உள்ளத்தில் குமரினாள் பெண்ணினாள். தான் அற்பமாக கருதப்படுவதை கண்டு கசந்து போனாள் அவள். அந்த குடும்பத்தில் அன்னாள் உயர்ந்த இடத்தில் இருப்பதை கண்டு பெண்ணினாள் வெறுப்படைந்தாள். அதிக அன்பு காட்டும் தன் கணவனை அவள் எதிர்க்க முடியாது. எனவே எய்தவனை விட்டுவிட்டு அம்பை நோக துவங்கினாள். கணவனின் முதலிட அன்பில் திளைத்திருந்த அன்னாளின் வாழ்க்கையில் அவள் ஒரு குண்டூசியாக மாறினாள். கணவனுடைய கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருந்த அன்னாள் அவள் மேல் பெண்ணினாள் வெந்நீராக கொதிக்க துவங்கினாள். சில மனைவிமார்கள் கணவன் மேல் கடும் கோபம் கொள்ளும் வேளைகள் உண்டு. ஆனாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. எனவே அந்த கோபத்திலே பிள்ளைகளை சராமாரியாக அடிப்பார்கள். கையில் கிடைத்த பாத்திரங்களை கடார் மடார் என்று ஓசை வரும்படி அங்குமிங்கும் தூக்கி வீசுவார்கள். ஆம், யார் மேலோ கோபம். பாதிக்கப்படுவதோ பிள்ளைகளும் பாத்திரங்களும் தான். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறோம். இந்த பெண்ணினாள் அம்மையாரும் அப்படியே பாரபட்சமாக செயல்படும் எல்கானாவின் மேலுள்ள வெறுப்பை அன்னாள் மேல் பொழிய துவங்கினாள். அதற்கு வசதியாக அன்னாளிடம் ஒரு பெரிய குறைவை அவள் கண்டாள். என்ன குறைவுதான் அது? அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அவள் மலடியாக இருந்தாள். கணவனின் அன்பு அவளுக்கு அதிகமாக கிடைத்தது. குடும்பத்தில் முதல் அந்தஸ்து அவளுக்கு இருந்தது. ஆனால் அவளோ பிள்ளை இல்லாத மலடியாயிருந்தாள். இந்த குறைவு பெண்ணினாளின் ஆத்திரத்தை வெளிப்படுத்த ஏற்ற துணையாக இருந்தது. பிள்ளை இல்லாத மலட்டு தன்மை அந்த நாட்களில் ஒரு சாபமாக கருதப்பட்டது. ஆதாம் ஏவாள் தம்பதியரை தேவன் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புகள் என்று சொன்னார். ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் இதை படிக்க முடிகிறது. எனவே அந்த வார்த்தைக்கு ஏற்ப அதிக பிள்ளைகளை பெறுபவர்கள் அந்த நாட்களில் பாக்கியவதிகளாக கருதப்பட்டனர். பிள்ளை பெறாத பெண்மணிகளோ மிகவும் அற்பமாக கருதப்பட்டு அவமதிக்கப்பட்டனர். இன்றைக்கும் அருமையானவர்களே, அநேக குடும்பங்களிலே
சமுதாயங்களிலே, சபைகளிலே பிள்ளை இல்லாதவர்களை பார்த்து அவமதிப்பு தான் அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறை கூறுகிறார்கள், அவர்களை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் ஸ்நானனுடைய தாயாராகிய எலிசபெத்து முதலில் பிள்ளையற்றவளாக தான் இருந்தாள். எனவே ஜனங்கள் மத்தியில் அவள் ஒரு நிந்தையாக இருந்தாள். பின் நாட்களில் தேவனுடைய கிருபையால் கர்ப்பவதியான போது எலிசபெத் ஜனங்களுக்குள்ளே எனக்கு இருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கினார் என்று சொல்லி அழகாக பாடுகிறார். லூக்கா 1:24. ஆம் அருமையானவர்களே, பிள்ளை இல்லாமல் இருப்பது அந்த நாட்களிலே மிகவும் நிந்தையான ஒரு சமாச்சாரம். இன்றைக்கும் அப்படிதான், மிகவும் வேதனையான ஒரு அனுபவம் அது. ஒரு திருமணமான பெண்ணின் வாழ்க்கையை துக்கத்தால் கரைந்து போக செய்யும் குறைவு அது. ஒருவேளை தன்னுடைய குறைவை நினைத்து பார்க்க இடமில்லாதபடி அன்னாளின் கணவன் அவளை அதிகமாக நேசித்திருப்பான். கணவனுடைய அதிக பிரியத்தில் மூழ்கி தன்னுடைய குறைவை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவள் வாழ்ந்து கொண்டிருப்பாள். ஆனால் இப்போது அங்கே பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. தன்னுடைய சக்களத்தை குண்டூசியாக தன்னை குத்தி காயப்படுத்துவதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்நாள் மிகுந்த துக்கமடைந்தால், கிளேசமடைந்தால் என்று சொல்லி வசனம் கற்றுத்தருகிறது. அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பெண்ணினாளின் நிந்தையான பேச்சுக்கள், அதனால் நிலை குலைந்து போனாள். அந்நாள் அவள் வாழ்க்கை சோகமாக மாறியது. அவளுடைய வாழ்க்கை படகு சோதனை அலைகளின் நடுவில் தத்தளிக்க துவங்கியது. அவளுடைய துக்கம் மகா கொடியதாக மாறியது. அவள் தூக்கத்தை இழந்தாள், போஜனத்தை மறந்தாள். ஒருபுறம் கணவரின் ஆறுதல் அவளை நிற்க வைத்தால், மறுபுறம் அந்த பெண்ணினாளின் புயல் போன்ற பொல்லாத வார்த்தைகள் அவளை பட்டென்று சாய்த்துவிடும். மொத்தத்தில் அந்நாள் துக்கத்தின் ஆழங்களில் அமிழ்ந்து போய்விட்டான். அருமையானவர்களே, இந்த துன்பங்களுக்கு காரணம் என்ன? அவளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாமைக்கு யார் காரணம்? தேவன். அதைதான் இங்கே வசனம் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல அருமையானவர்களே. கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி தேவன் ஒரு நாளும் சொல்லவில்லை. அது தீர்க்கதரிசிக்க சொல்லவில்லை. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை தான். அதை அநேகர் இன்று பிரசங்கித்துக் கொண்டும் இருக்கிறான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி எழுதியவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை குறித்து நம்முடைய கர்த்தரை குறித்து கீழ்த்தரமாகவோ அவர் தகுதிக்கு குறைவானவர் என்று சொல்லியோ ஒரு நாள் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. வேண்டுமென்றே அவருடைய கற்பத்தை தேவன் அடைத்து வைத்திருக்கிறாரா என்று சொல்லி கேள்வி எழும்பலாம். அப்படி எழுப்பக்கூடாது அருமையானவர்களே. தேவன் ஏன் அவளது கற்பத்தை அடைக்க வேண்டும்? ஒரு நாளும் அப்படி செய்கிற தேவன் அல்ல. தேவன் ஏன் அவளை பிள்ளை இல்லாதவளாக நிறுத்த வேண்டும்? அப்படி ஒருபோதும் செய்கிற நம்முடைய கர்த்தர் அல்ல. இத்தனை துன்பங்கள் அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் அவளுக்கு அனுமதிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாம் தேவனிடம் மாத்திரமே விடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அன்னாளுடைய துக்கத்திற்கு, கண்ணீருக்கு, விசனத்திற்கு தேவன் ஏன் காரணமாக இருக்க வேண்டும்? அருமையானவர்களே, உங்கள் மனதில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இதே போன்ற அநேகம் கேள்விகள் எழும்பலாம். அது ஒருவேளை உங்களுக்கு நியாயமாக தோன்றலாம். துன்பங்களின் பின்னணியிலே நீங்கள் இருக்கும் போது நம்முடைய மனம் அலை பாய்கிறது, பல இடங்களுக்கு செல்கிறது. இந்த இடத்திலிருந்தான் நம்முடைய தியானமும் ஆரம்பமாகிறது. இந்த இடத்திலிருந்தான் நாம் பரிசுத்த ஆவியானவரால் கற்றுக்கொள்ள போகும் பாடங்கள் ஆரம்பமாகின்றது. நாம் தொடர்ந்து கவனிப்போம் அருமையானவர்களே. அந்நாளுடைய துக்கங்களின் காரணம் இயற்கையான ஒரு குறைவு அல்ல, அது ஒரு விதியின் விளைவு அல்ல, அது தேவனால் திட்டமிட்டப்பட்டதும் அல்ல, அது தேவனால் அனுமதிக்கப்பட்டதும் அல்ல. ஆனால் அது தேவனுடைய முன்னணியில் நடந்த சம்பவம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவித காரியங்கள் எதிர்பாராத வேளைகளில் நடைபெறுகின்றன. சில கஷ்டங்கள், சில சிக்கல்கள், சில வியாதிகள், சில நஷ்டங்கள், இப்படி ஏராளம். இதை குறித்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து நாளைய தினத்திலும் இந்த பகுதியை ஆராய்ந்து கொள்ள இருக்கிறோம். அதுவரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தாங்கட்டும். ஆமேன். ஜெபம் செய்வோமா? எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. நீ நல்லவராக, போதுமானவராக இருக்கிறீர். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி சொன்னவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். துக்கத்தோடு, ஏக்கத்தோடு, விசனத்தோடு, கிளேசத்தோடு இருக்கக்கூடிய யாராவது இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருப்பார்களானால் அவர்கள் நம்பட்டும், விசுவாசிக்கட்டும். அப்பா,
நிச்சயமாகவே மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன வார்த்தையை அப்படியே நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். மாற்றக்கூடிய சக்தியை எங்கள் தேவனால் செய்ய முடியும். மாற்றி காட்டுகிற அந்த தைரியம் உமக்கு மாத்திரமே உண்டு. தொடர்ந்து செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.